ஜிகே டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கதாகரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டென்ச்சர்ஸ் பற்றியும் ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். டென்ச்சர்ஸ் தெரியும் இல்லையா அவங்களுக்கு? ஸோ யாராருக்கெல்லாம் வாயில் சுத்தமாக பல்லே இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து டென்ச்சர்ஸ், பல் செட்டுன்னு சொல்லுவோம். வயசான தாத்தாங்க கூட போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முறையில் செய்யக்கூடியது நிறைய இருக்குது. அதை நான் ரெண்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, ஃபஸ்ட்டு ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். என்ன அப்படின்னா, சில பேஷண்ட்ஸ் அது வயது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 30 வயசில், 40 வயசில், 70 வயசில், 80 வயசில் கூட சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு மேல் தாடையில் ஒரு 5 பல்லு 6 பல்லு தான் இருக்குது, கீழ்த்தாடையில் அதே போல் ஒரு 5-6 பல்லு தான் இருக்குது, இதை வச்சுட்டு எனக்கு ஃபுல்லாக பல்லு கட்ட முடியுமா, ஃபிக்ஸ்டாக கட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் சொல்லக்கூடியது தான் இந்த ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற பல்லுங்களுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ரே மூலியமாகவும் கிளினிக்கலாகவும் செக் பண்ணிவிட்டு அதுங்கெல்லாம் ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பல்லுங்களை சப்போர்ட் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாகவே அவங்களுக்கு வந்து எல்லா பல்லும் இருக்கிற மாதிரியான ஒரு பிரிட்ஜஸ், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பிரிட்ஜஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக கவலைப்படாமல், யாருக்கெல்லாம் பல் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த முறையில் வந்து பல்லை கட்டிக்க முடியும். சரிங்களா? இன்னொரு முறை, எனக்கு பல்லே இல்லை டாக்டர், என்னால் கட்டிக்க முடியுமா, எனக்கு 80 வயசு ஆகிடுச்சு, எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, எனக்கு வாயில் பல்லே இல்லை, நான் எதாவது கட்டிக்க முடியுமா, பல் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குற பேஷண்ட்ஸ் கூட கண்டிப்பாக தாராளமாக கட்டிக்க முடியும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாம் சொல்லக்கூடிய சஜஷன் தான் வந்து இந்த டென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், பல் செட்டு. சரிங்களா? இந்த பல் செட்டு முறையில் அவங்களுக்கு நல்ல முறையில் கடித்து சாப்பிட்ற மாதிரியும், நல்ல முக அமைப்பு மாறுற மாதிரியும், பழையபடி இருக்கிற மாதிரியுமே எங்களுக்கு வந்து இந்த டென்ச்சர்ஸை வந்து செஞ்சு தர முடியும். ஸோ இதுக்கு ஏஜ்ன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய இருக்குது. ஒரு 50 வயசுக்கு மேலே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பல்லெல்லாம் விழுந்துடும். ஸோ அவங்களும் வந்து கேட்பாங்க, என்னால் பல்லு கட்டிக்க முடியுமான்னு. தாராளமாக கட்டிக்க முடியும். இந்த 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி சில பல் மட்டும் விழுந்திருக்கும், சில பல் இருக்கும். ஒரு பல் விழுந்திருக்கும், நடுவில் ஒரு பல் இருக்காது, அப்புறம் மறுபடியும் இருக்கும், இருக்காது, இப்படி மாறி மாறி இருக்கும் சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்குறதும் அதுதான், என்னாலேயே வந்து ஃபிக்ஸ்டாக கட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக இவங்களுக்குமே நான் சொன்ன அந்த கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் முறையில் மேல் தாடைக்கும் கீழ் தாடைக்கும் கரெக்டாக அலைன்மெண்ட் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி, கடியெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஃபிக்ஸ்டாக வந்து பல்லை வந்து தாராளமாக கட்டிக்க முடியும். இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த 60 வயசு 70 வயசில் இருக்கிற தாத்தாங்களாம் வந்து எடுத்து மாட்டுற மாதிரி இந்த ரிமூவபிள் டென்ச்சர்ஸ் தான் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேஷண்ட்ஸ். இல்லை டாக்டர், எனக்கு இந்த எடுத்து போடுற டைப் பிடிக்கல, எனக்கு ஃபிக்ஸ்டாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கூட கேட்குறாங்க. நான் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இந்த இம்ப்ளான்ஸை பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இம்ப்ளான்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இது மேல் தாடையில் நான் சொன்னபடி ஒரு 6 இம்ப்ளான்ட்டும் கீழ்த்தாடையில் ஒரு 6 இம்ப்ளான்ட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இந்த பல்லே சுத்தமாக இல்லாத ஒரு 60-70 வயசு பேஷண்ட்ஸுக்கு கூட நாம் ஃபிக்ஸ்டாக வந்து பல் கட்ட முடியும் இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸை யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதும், அதுக்கு உங்களுடைய தாடை எலும்புகள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத உங்கள் டென்டிஸ்ட் சரி பார்த்துட்டும் உங்களுக்கு தாராளமாக அதை எடுத்து மாட்டுற மாதிரியோ இல்லை ஃபிக்ஸ்டாவோ உங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் பல்லை சரி செய்து கொடுக்க முடியும்.